வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகராஜா உங்களோட பேச வந்துள்ளேன். இப்பொழுது எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், சில பேருக்கு திருமணம் ஆணுக்கு பெண்ணை பார்த்து கொண்டு இருப்பார்கள், பெண்ணுக்கு ஆணை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 35 வயதெல்லாம் கடந்துருச்சு. கடந்து தேர்றார்கள் இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது ஆணுக்கும் அப்படி பிரச்சனை உண்டு, பெண்களுக்கும் அந்த பிரச்சனை உண்டு. இது அதிகமாக இந்த மாதிரி பாதிப்பு, இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஜாதக ரீதியாக எந்த ராசி நட்சத்திரத்துக்கு இருக்குது, எண்கள் மூலியமாக எந்த எண்களுக்கு இந்த மாதிரி உண்டு அப்படின்னு ஒரு அனலைசேஷன் பண்ணி பார்த்தாக்கா, ஜாதகப்படி பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசி மக நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு இது உண்டு. பெண்ணு பார்ப்பாங்க, ஒரு பையனுக்கு பெண்ணு பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பிடிக்கல, இது பிடிக்கல, அப்படி இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பார்த்தோன்னாக்கா, என்னப்பா அவனுக்கு வயசே 37 நெருக்கிட்டாங்க, என்னப்பா வயசு 42, இப்படியே கடந்து போயிடுச்சு. கல்யாணம் ஆகிற வயசுலேயே ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரும் சிரமம், அதேமாரி ஒரு பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது பெரிய சிரமம். அப்படி பார்த்தாக்கா 50 வயசும் கடந்துடுறாங்க. 50 வயசுக்கு அப்புறமா தேடிட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போது சிம்மராசி மக நட்சத்திரம், அடுத்து கடகராசி ஆயிலி நட்சத்திரம், அவங்களுக்கு அந்த பிரச்சனை உண்டு. இல்லைங்க, அதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆயிடுச்சு. அது மீறி நடந்ததுனாக்கா கல்யாண லைஃபு பிரச்சனை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்குள்ள பொண்ணு கிடைக்கல. இதை தாண்டி பண்ணிட்டாக்கா அடுத்தது அந்த பிரச்சனை, அது அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்போ ராசி நட்சத்திரத்துலேயும் இந்த பிரச்சனை உண்டு. சரி, எண்கள் மூலயமா வருவோம். அங்கே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் பிறந்த தேதியில் 3-8 இருந்ததுன்னா அவங்களுக்கும் கல்யாணம் தாமதமாகும், நடக்காமலும் போகலாம். 3-7 அது இருந்தாலும் கல்யாணம் தாமதமாகலாம், நடக்காமல் போகலாம். 3-2 அதாவது நான் உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு புரிஞ்சுன்னு தெரில, அந்த ஃபார்மெட்டில் 3-8 இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என் பாட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு டிஜிட்டு தான், இலக்கம். 4 இடத்துல 3 இடத்துல 8, அதேமாரி 3 இடத்துல 7, அதேமாதிரி 3 இடத்துல 2. திருமணம் தாமதமாகலாம் அல்லது திருமணம் நடக்காமலும் போகலாம். இன்றைக்கும் சில பேர் 47, 48 வயசு, 51 வயசுக்கும் திருமணம் நடக்கலன்னு தான் வர்றாங்க. கூடையே இந்த 3 நம்பர் மிக்ஸ் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்பெஷலி 4 டிஜிட்டில் 3-8 இல்லைனா 3-7, 3-2 இருந்தால் கல்யாணம் தாமதமாகும், இல்லைனா கல்யாணம் திருமணம் தடைபெறும். எண்கள் மூலியமாக சொல்லப்பட்டன, ராசி நட்சத்திரம் மூலியமாக சொல்லப்பட்டன. சரிங்க, எல்லாம் உங்கள் பாட்டு சொல்லப்பட்டன சொல்லிட்டு போயிட்டீங்களே, இந்த தேதியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு என்ன செய்கிறது? அதுதான் பார்க்கணும். உங்கள் இதில் வந்துட்டு விதிப்படி திருமணம் ஒன்று உண்டா இல்லையா? விதிப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஃபார்மெட்டில் பேரை மாற்றிட்டு எழுத கொடுக்க சொல்லுவோம். 3 மாதத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். கர்மப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்கன்றுவேன். விதிப்படி இருக்குனாக்கா கொடுத்தா 3 மாதம் தான். அதெல்லாம் 3 மாதத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும், திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ திருமணம் முடிஞ்சால் நல்ல லைஃப்பை பார்த்து வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ அல்டிமேட்டாக மொத்தத்தில் ஃபார்மட் நியூமராலஜி எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் தேவை, எதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் 3 மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் இந்த தகவல் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.